80 ரூபா டிக்கெட்டு. கடவுளே, 80 ரூபாய்க்கு உள்ளே நிறைய வச்சிருந்தா நல்லா இருக்கும். உள்ளே பாத்தீங்கன்னா தாஜ்மஹால், ஐஃபில் டவர் எல்லாம் பார்க்கலாம். பாய். ரெண்டு சின்னதுனால ஒன்று கூட வச்சிருக்கோம். கத்தடி. எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது. எதுவா இருந்தாலும் டன்னா இருக்கணும். துர்கா, கோகுல், நகரன். நாங்க 3 பேரும் கிளம்பி எங்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா பொருட்காட்சிக்கு போறோம். அம்மா எங்க போறோம்? எக்ஸிபிஷன் போறோம். எங்க? அவருக்கு மானாதான் போடணுமா? இப்போ ஓகே, இன்னைக்கு நானும் அங்க இருந்து மேட்சிங்கா கிரீன்ல கிளம்பியிருக்கோம். உங்க அப்பா மட்டும் தான் ப்ளூல கிளம்பியிருக்காங்க. இது மேட்சிங்க. எஸ், இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கிட்டு ரொம்ப நாளாக போடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எவ்ரி டைம் நான் போடலாங்கிறப்ப இந்த கூகுள் பிரசாத் இப்போ பேர் இந்த ட்ரெஸ்ஸை கிண்டல் பண்ணிடுவாரு. ஸோ இன்னைக்கு எங்கள் ஏரியாவில் நான் இந்த ட்ரெஸ்ஸை தான் போடுவேன்னு சொல்லிட்டு ஒரு அழகான ட்ரெஸ் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பொருட்காட்சியோட வரலாறு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு லாஸ்ட்டாக எப்போன்னு தெரியல, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் வந்து நாங்கள் போகணும்னு கேட்போம். அப்போ பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. ஆனால் இயர்லி ஒன்ஸ் சம்மர் வெக்கேஷன் அப்போ இந்த எக்ஸிபிஷன் போட்டிருப்பாங்க. நாங்கள் வந்துட்டு 30 ரூபா என்ட்ரி ஃபீஸ் கொடுத்து உள்ளே போவோம். உள்ளே வந்து அவ்வளோ கேம்ஸ் எல்லாம் ஜாலியாக இருக்கும். கேம்ஸுக்கெலாம் போகவே மாட்டோம். சும்மா ஏதாவது நான் 1-2 ஃபேன்சியில் வாங்குவேன். அப்புறம் டில்லி அப்பளம் அது மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு பட்ஜெட்டோட முடிச்சுட்டு வந்துடுவோம். அதுக்கு என்னங்கிறப்ப ஆனால் கொஞ்சம் சும்மா இல்லையா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆஃப்டர் ஸோ லாங் கோகுல் பிரசாத் அழைச்சிட்டு அகரனை அழைச்சிட்டு நான் போகிறேன். ஸோ அகரனுக்கு அங்கே ரைட்ஸ்லாம் காட்டணும் அப்படிங்கிறனால ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஃபீல். என்னால் சொல்ல முடியல. எங்கள் அம்மா கிட்ட அதான் சொல்லிட்டு வந்தேன், நம்ம போவோம் மூலமா இப்போ பாருங்கள் எவனை அழைச்சிட்டு நம்ம போகிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ டைம் இப்படிங்கிறதுக்குள்ளே பறந்து போயிடுச்சுங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோகுல் பிரசாத்துக்கு எனக்கு ஒரு காம்படிஷன், அது என்னை வந்து அவங்க ஊரில் எக்ஸிபிஷன் அழைச்சிட்டு போயிருக்காரு. அது என்ன கடைப்பா? முழுக்கு கடை, வேர்ல்டு ஃபேமஸ். ஓகே, ஸோ வேர்ல்டு ஃபேமஸ் முழுக்கு கடைக்கு கல்யாணம் உடனே அழைச்சிட்டு போனாரு. ஸோ எங்க ஊர் எக்ஸிபிஷனை பார்த்துருக்கியா மேன் அப்படின்ட்டு இந்த வாட்டிக்கு நான் கோகுல் பிரசாத் ஃபர்ஸ்ட் டைம் இந்த தடவை தான் இங்கே இருக்கோம். அதனால அழைச்சிட்டு போகிறேன். ஸோ அதனால ஒரு கோகுல் பிரசாத் பார்த்து பிரமிச்சு போகிற அளவுக்கு எங்கள் ஊர் எக்ஸிபிஷன் இருக்க போகுது. ஆமா ஆமா, இந்த வண்டி நிக்குது இல்ல, ஒரு ஓபனிங் இருக்கு. யூசுவலா அப்படிதான் பஸ் இறங்கி வரும். பொருட்காட்சி வந்துட்டோம். மரம்ல இருக்கு. ஓகே, நாங்க டிக்கெட் வாங்க போறோம். முன்னாடி 30 ரூபாய்க்கு வந்தோம். இப்போ எவ்வளோன்னு தெரியல, பார்ப்போம். எத்தனை பேரு? 4 பேர் தானே. பாடி 80 ரூபா டிக்கெட்டு. கடவுளே, 80 ரூபாய்க்கு உள்ளே நிறைய வச்சிருந்தா நல்லா இருக்கும். 80 ரூபா டிக்கெட்டுக்கு எங்க ஊர்ல ஓசி தெரியல எவ்வளோ ஒர்த்துன்னு பாருங்க. முன்னாடிலாம் நிஜமாவே ரொம்ப ஒர்த்தா தெரியும். நம்ம சின்ன பசங்களா இருந்தப்போ. இப்போ பார்க்குறப்போ இதுக்கா அப்படின்ட்டு தோணிடக்கூடாதுல்ல, அதனால பில்டப்ஸோடவே கூட்டிட்டு போவோம். எங்க ஊர்லயே பாத்தீங்கன்னா தாஜ்மஹால், ஐஃபில் டவர் எல்லாம் பார்க்கலாம். பாத்தீங்கல்ல அம்மா, பபிள்ஸ் பாரும்மா. அங்க ஏறினதும் கோகுல் பிரசாத் வந்து அகரன் குஷியாயே வந்துட்டு இருக்காரு. ஓ, அது வேறங்க, ஜஸ்ட்ல வந்துட்டோம். அம்மா ஓகே.
அடுத்து தாஜ்மஹால் சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து 80 ரூபாய்க்கு நான் உங்கள் தாஜ்மஹாலுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறேன். பட்ஜெட் தாஜ்மஹால் விசிட். அகரன் சார் சமத்தா ஏறிட்டு இருக்காரு. வெரி குட். கடையெல்லாம் ஓப்பன் ஆடி லாஸ்ட் டேனால எல்லாம் க்ளோஸ் பண்ண மாதிரி தெரியுது. உண்மையை சொல்லு, நீ பொருட்காட்சிக்கு எதுக்கு வரணும்னு சொன்ன அதை முதல்ல சொல்ல பார்ப்போம். எந்த ரைடுமே சுத்தலடி. பபுல்ஸ் பார்த்துட்டு நிற்கிறார். வாங்க வாங்க, நம்ம வந்த வேலையை ஆரம்பிப்போம். சும்மா அப்படியே பார்த்துட்டே போவோம். ஏதாவது செட் ஆகுதுன்னா வாங்கலாம். போட்டு பபுல்ஸா? வாவ், நல்லா இருக்கு. எனக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம்? அகரனுக்கு அப்படியே நேராக பார்த்துட்டு அப்படியே போயிடணும். இந்த பத்தி நீயும் டாடி ஆனது இப்படி மாறிட்ட. கலரிங் புக் அவனுக்கு இப்போ செட் ஆகாது. வேற என்ன புக் இருக்கு அகரனுக்கு பார்ப்போம். A to B. எல்லாத்தையும் கழட்டி போட்டாங்க. எல்லாம் கிளம்புற டைம் ஆயிடுச்சு போல. இதெல்லாம் தான் பென் குயின். எங்க பென் குயின் பொம்மை எங்க? crocodile எங்க இருக்கு? வெரி குட். என்னம்மா பண்ணுது? என்ன பண்ணுதுமா? இப்படி இப்படி ஆட்டிட்டு இருக்கா. இவனி கொண்டு போய் நிறுத்திடலாம் போல. அகர நீங்க பேர் உனக்கு என்ன வாங்கியிருக்கு பாரு. என்னது? ஓபன் பண்ணுங்க, காட்டுங்க. என்னது? இங்கே ஓட்ட வேண்டாம், வீட்டுல போய் ஓட்டலாம். கையில வச்சுக்கோ, கையில வச்சுக்கோ. வீட்டுல போய் ட்ரெயின்லாம் இருக்கு, யானை இருக்கு. டீ வேணுமா? வாட்டர் போட்டா நைஸ்ல. இதெல்லாம் தலை சுத்தமோ வேணாம். ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை வருஷத்துல நாங்க வந்து ரைடு போறோம். அம்மா எங்க போறீங்க அகரன்? எங்க போறீங்க? ட்ரெயின். இங்க வண்டி கிளம்பிடுச்சு. ஓ எப்படி இருந்துச்சு? ஏரியாவுக்கு வந்துட்டாங்க.
அப்பளம், மிளகா பச்சி, காலிஃப்ளவர் பக்கோடா, ஸ்ப்ரிங் ரோல், சலாபூரி, கெட்டி. துர்காதேவி என்னென்ன வேணும்? இங்கதான் மூளைகளை யூஸ் பண்ண சொல்றேன். ஒரு டெல்லி அப்பளம். டெல்லி அப்பளமே இல்லையே. ஓ இருக்கா? சரி உட்காருங்க, நான் எல்லாம் வாங்கிட்டு வரேன். ரெண்டு சின்னதுனால ஒன்று கூட வச்சிருக்கோம். மசாலா பூரி, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, டெல்லி அப்பளம். போதுமா? திருப்தி அடைஞ்சிட்டிங்களா? ஐஸ்கிரீம் சாப்பிடணும். ஐஸ்கிரீமா? இது கத்தடி. கட்டாடி கட்டாடி. முடிச்சாச்சா? எக்ஸிபிஷன் இங்க ஓரளவுக்கு இல்லதான். எவ்வளோ எப்போ போனோம்? வெளிச்செடியில் போனோம், இருந்துச்சு. அவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். நல்லாச்சு. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் தான் கூட்டம் வருது. ரொம்ப நல்ல வேலையாக நம்ம பேச எதுவுமே கேட்காது, பாட்டு ஓடிட்டு இருக்கு. ஃபைனலி எக்ஸிபிஷன் போயிட்டு வந்துட்டோம். அதுதான் எனக்கு வந்து ஆட்டோ வாங்கியிருக்கோம். ஆட்டோ. காத்தாடிங்கம்மா. கட்டாடிங்க கட்டாடி. அது எனக்கு காத்தாடி எல்லாம் வாங்கியிருக்கோம். அங்கே ட்ரெயினில் போனா கட்டாடி. வேற என்ன வாங்குனீங்க? இந்த ஐட்டம் நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். என் ஃபோனை தெரியாதனமா உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாத்துலேயும் அதுலேருந்தே நான் பே பண்ணி விட்டேன். இதுவும் நான் வாங்கினேன். நைட்டியா? டாப். அப்புறம் வேற அந்த கவர் என்ன இருக்கு பாருங்க. இந்த ஐட்டமும் பார்க்கல. இது நான் தான் பே பண்ணேன். இப்போ ரொம்ப காஸ்ட்லியாக இருந்திருக்குமே பே பண்ணியிருக்கேன். 250 ரூபா போட்டாங்க. என் மனசு வலிக்குது. ஆக்சுவலாக ரேட்டு பார்க்காம நாங்கள் வாங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தைக்கு கிளிப்பு வாங்கியிருக்கு. ஓ எங்கள் மம்மிக்கா? அது பார்த்தீங்களா? கிளிப்பு டிசைனாக இருந்துச்சு. எல்லா டிசைனில் ஒன்று வாங்கியிருக்கோம். அழகாக இருந்துச்சு. ஸோ கிளிப்பு. கத்தாடி கத்தாடி கத்தாடி. பில்லோ கவர் 2 வாங்கினேனே. இது வந்து சேலில் போட்டிருந்தான். இது வந்து எங்கள் ரூமுக்கு போடுறதுக்கு தான் வாங்கினேன். பில்லோ கவர்ஸ் 2 கவர் 100 ருபீஸ் போட்டிருந்தான். துணி நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால வாங்கியிருக்கோம். எங்கள் பெட்ஷீட் ப்ளூ கலராக, அதனால ஒரு ப்ளூ. அப்புறம் மாற்றி போடுறதுக்காக இது. ஓகே, இவ்வளோதான் எங்களோட பர்ச்சேஸ். நல்லா சாப்பிட்டோம். நல்லா சாப்பிட்டோம். நம்ம நல்லா சாப்பிட்டோமாடி? ஆட்டோ 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 காட்டட்டுமா வீடியோவில்? நாகர்கோவில் வந்தோடனே நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டோம்ப்பா. நீ அடுத்து கோகுல் பிரசாத் ஊருக்கு போகிறப்ப அவர் என்ன செய்கிறாரு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த vlog இத்தோட நிறைவடைகிறது. பாய். அம்மா பாய் சொல்லுங்க. பாய்.